اللهم صل على محمد وعلى آل محمد كما صلى. அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் அபிவிருத்தியும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மாவுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய பேரருள் பெரும் கருணையால் அசூர பலத்தில் இருக்கக்கூடிய அசத்தியவாதிகளுக்கு எதிராக சத்திய முழக்கத்தை ஜமாத்தில் முஸ்லிம்களாகிய நாம் இந்த தென்காசி மாநகரிலே அசத்தியவாதிகளுக்கு சவால் விடும் அளவிற்கு சத்தியத்தின் பக்கம் நின்று சத்திய குரலை எழுப்பி வருகின்றோம். அதில் மிக முக்கியமானது, இந்த சமூகத்தை வழிகெடுத்து இந்த சமூகம் அமைதியாக இருந்து ஒற்றுமையாக இருந்து இந்த சமூகம் அல்லாஹ்வின் வேதத்தையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பத்தையும் நேசித்து அல்லாஹ்வின் தூதருடைய குடும்பத்தார்களை இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தார்களும் அறிமுகப்பட்டு அந்த குடும்பத்தார்களோடு ஒரு ஆத்மார்த்த உறவோடு வாழ்ந்த அந்த அந்த அழகிய சமூக அமைப்பில் இங்கிருந்தோ வந்த சில சித்தாந்தவாதிகள், நாத்திகவாதிகள் பகுத்தறிவு பேசுகிறேன் என்ற பெயரில் பல புதுமைகளை ஏற்படுத்தி மிக பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தி வைத்து விட்டார்கள். அப்படியான அந்த குழப்பத்திற்கு அவர்கள் முன்வைத்த ஒரு கோஷமானது, எல்லா அசத்தியவாதிகளும் எல்லா அயோக்கியர்களும் அவரவர்களுடைய காரியங்களை சாதிப்பதற்காக அவர்கள் கையில் எடுக்கக்கூடியது அல் குரானையும், அல் குரான் என்று சொல்லி அல் குரானை போன்று வேறொன்று ஒரு வழிகாட்டுதல் இருக்கின்றது அல் ஹதீஸ் என்று சொல்லி, இப்படித்தான் உலகில் ஏற்பட்ட எல்லா குழப்பங்களுக்கும் அடிப்படை ஆணிவேராக இருந்திருக்கின்றன. அந்த அடிப்படையில் நமது தென்காசி ஊரிலே ஜம்மியத்து அஹ்லில் குர்ஆன் வல் ஹதீஸ் என்ற பெயரில் ஜம்மியத்து அஹ்லில் குர்ஆன் வல் ஹதீஸ் என்ற பெயரில் அமைதியாக இருந்த மக்கள் மத்தியில் பிரச்சாரம் என்ற பெயரில் மிகப்பெரிய ஃபசாது, மிகப்பெரிய குழப்பங்களை ஏற்படுத்தினார்கள் குர்ஆன் ஹதீஸ் என்று. நாமும் அதில் பயணித்தவர்கள் தான். நாமும் அன்றைய சூழலில் இந்த சமூகம் மிகப்பெரிய அளவில் மூட நம்பிக்கைகளிலும் நல்லடியார்களை பயன்படுத்தி பல அயோக்கியர்களும் தரிகாக்கள் என்றும், நான் குறிப்பிடுவது நமது ஊரில் இருக்கக்கூடிய ஷாதுலியா ஹாதிலியா தரிகாவை அல்ல. இந்த தரிகாக்கள் எல்லாம் வழிகேடு அல்ல. சில அறவேக்காடிகள் ஜும்மா நடத்துகிறேன் என்ற பெயரில் நல்ல தரிகாவில் உள்ளவர்களையும் அரைவேக்காடு என்று கூறுகிறார்கள். நாம் அவர்களை சொல்லவில்லை. ஆனால் இப்படியும் பலர் தர்காவை ஏற்படுத்தி வைத்துக் கொண்டு தரிகா என்ற பெயரிலும் பல வழிகட்ட கொள்கைகள் இருந்தன. அதை பயன்படுத்தி வழிகேடர்களிலே மிகப்பெரிய வழிகேடனான அப்துல் வஹாப் என்று சொல்லக்கூடிய அந்த அரேபிய அரக்கனை பின்பற்றி அவனை மிகப்பெரிய இமாமாக ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்டம் உலகம் முழுவதும் பிரச்சாரத்தை முன்வைத்தார்கள். அதில் நமது ஊரை மட்டும் நம்ம பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் இவர்கள் முன்வைச்ச கோஷம் தான் குர்ஆன் ஹதீஸ். இப்போ இவ்வளவு நாட்களுக்கு பிறகு சில அறிஞர்கள், நல்ல அறிஞர்கள் அங்கேயும் இருக்கிறாங்க. அப்படி உள்ள ஒரு அறிஞர் தான் இந்த தகவலை சொன்னார். குர்ஆன் ஹதீஸ் அப்படிங்கக்கூடிய செய்தி பலகீனம், அப்படி ஒரு செய்தி கிடையாது. அந்த பலகீனமான ஒன்றுமில்லாத செய்தியை கொண்டா இவ்வளவு நாள் நம்ம இதை தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி நம்ம அது சம்பந்தமா ஆய்வு செய்யும் போது சஹீஹ் சித்தா என்று சொல்லக்கூடிய, அதாவது ஆதாரபூர்வமான அங்கீகரிக்கப்பட்ட ஹதீஸ் என்று சொல்லக்கூடிய எந்த ஹதீஸ் கிரந்தத்திலும் இப்படி ஒரு செய்தி இல்லை. அதில் இருக்கக்கூடிய செய்தி வேறு விதமாக இருக்கிறது. அதுதான் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய செய்தி. இவர்கள் எல்லாரிடத்திலும் என்ன சொன்னார்கள் நல்லா கவனிங்க. அவங்க சொன்னது அந்த காலத்தில் ஜும்மாவில் உட்கார்ந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் இரண்டை விட்டு செல்கிறேன், ஒன்று குர்ஆன், இன்னொன்று எனது வழிமுறை, இதை நீங்கள் பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் வழி தவற மாட்டீர்கள், இப்படி சொன்னாங்கல்ல. அப்படி எங்க இருக்கு கேள்வி? அதுதான். அந்த செய்தியை தாங்க, சகிகான ஆதாரபூர்வமான செய்தியிலிருந்து தாங்க. பலகீனமான ஒரு செய்தி இருக்குது, அது பலகீனமான செய்தி. நீங்க அதை பலகீனம்னு சொல்லல. இப்படி ஒரு செய்தி இருக்கதாக இதையே மென்ஷன் பண்ணி இதையே கிரவுண்ட் ஆக்கி இந்த சமூகத்தை இப்படிலாம் வழிகெடுத்து இவ்வளவு பெரிய ஒரு கூட்டத்தை உருவாக்குனீங்க. இப்போ நம்ம கேட்கிற கேள்வி, அந்த செய்தி பலகீனம். அதுல ஆதாரபூர்வமான பலமான உண்மையான செய்தி எப்படி இருக்கு? நான் இரண்டை விட்டு செல்கின்றேன், கனமான இரண்டை விட்டு செல்கின்றேன். ஒன்று அல்லாஹ்வுடைய வேதம், மற்றொன்று எனது குடும்பமான அஹ்லுல் பைத்து. இந்த அஹ்லுல் பைத்து நாங்கள் உங்களை அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நினைவூட்டுகிறேன், அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நினைவூட்டுகிறேன், அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நினைவூட்டுகிறேன் 3 தடவை சொல்றாங்க. யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் இந்த அயோக்கியர்கள் அந்த விஷயத்தை இத்தனை வருஷமா அவர்களுடைய தாயின்னா தெரிஞ்சுக்கிடுங்க, அழைப்பாளருக்கு அவங்க பேர் தாய், அவங்க தாயின்னு சொல்லுவாங்க. அந்த அதுல நிறைய பேருக்கு தெரியல.
போன் காலில் நான் ரெக்கார்டோட வச்சிருக்கேன். நீங்க யாரெல்லாம் பெரிய பெரிய தாயின்னு சொல்றீங்களோ அவங்ககிட்ட பேசி அவங்ககிட்ட பேசும்போது உள்ள கால் ரெக்கார்ட்ல இருக்க அவுல் பைத்துல அவங்க யாருன்னு கேட்டது. நம்மளும் திருப்பி அவங்கள்ட்ட கேட்டிருக்கோம், இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாதுன்னா. ஆமா தெரியாது, நாங்க இப்பதான் கேள்விப்படுறோம் அப்படிங்கிற அளவுக்கு தான் உங்களுடைய பிரச்சார லட்சணம் இருந்துச்சு. இது நான் நமக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, இந்த உண்மையை மறைச்சு அங்க போறவங்களை பூரா இது பண்ணி வச்சிருக்காங்க. ஆனால் மக்களை பாருங்க, பள்ளிக்கு வராதவன் இங்கேயும் போகாம அங்கேயும் போகாம இருக்கவங்க கூட இது கூடாது அது கூடாது இது கூடாது அது கூடாதுன்னு பண்ணிட்டாங்க. இது நான் சொல்றது மௌலது ரசூலாவை புகழ்றது இந்த மாதிரியான விஷயங்கள். அவன் எதுவுமே செய்ய மாட்டான், சீரட் அடிச்சுட்டு சொல்லலாம், இல்ல அது யாசின்லாம் ஓதக்கூடாதுங்க. ஒருத்தர் 40 பாத்தியா 40 பாத்தியா ஓதக்கூடாதுன்னு அவன் பாட்டில் சீரட் அடிச்சுட்டு சொல்றான். இந்த மாதிரியான அசத்திய விஷயங்களை பதிய வச்சவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மிகப்பெரிய உண்மையை மறைச்சிட்டாங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு குற்றம். சரி, அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்றான், நம்பிக்கை கொண்டவர்களே அல்லாஹ்வுக்கு பயப்படுங்க. முதல்ல அல்லாஹ்வுக்கு பயப்படணும். அல்லாஹ்வுக்கு பயந்து இந்த மாதிரி எல்லாம் பேச முடியாது. இந்த வசனம் நம்ம எல்லாருக்கும் அல்லாஹ்வுக்கு பயப்படும். மேலும் நேர்மையான சொல்லையே சொல்லுங்கள், நேர்மையா பேசுங்க. நீங்க என்ன செஞ்சிருக்கணும், இந்த குர்ஆன் ஹதீஸ்னு சொன்னீங்கல்ல, இது பலகீனமான செய்தின்னு சொல்லியிருக்கணுமா வேண்டாமா? இவ்வளவு பேரை நீங்க வழி எடுத்து வச்சிருக்கீங்க, இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு பதில் சொல்லல. இப்ப இந்த கடைசியா ஜும்மால நானும் உட்கார்ந்து 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 பார்த்தா அல்ஹம்துலில்லாஹ் உஸ்மான் சில விஷயங்களை தெளிவா பேசியிருக்கிறாரு. என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, இது பதிலே இல்ல அப்படிங்கிறது புரிய வச்சிருக்காரு. அங்கு உள்ள சில சகோதரர்களே நம்மகிட்ட சொன்னாங்க, என்ன பேசணும்னே தெரியல, மூச்சை தான் தொலைச்சிருக்காரு அப்படின்னு சில சகோதரர்கள் சொன்னாங்க. பல ரீதியான கருத்துக்கள் இருக்கு. ஒரே ஒருத்தர் மட்டும் பயான் நல்லா இருந்துச்சு, அழகா பேசியிருக்காரு, நல்லா புரிஞ்சுதுன்னாரு. என்னையா புரிஞ்சுதுன்னு கேட்டேன். அதுக்கப்புறம் தான் அவருக்கு பயான் புரிஞ்சுது, ஓஹோ இதுல பதில் இல்லை அப்படின்ட்டு. இப்போ அந்த டாபிக் அப்படி இருக்கட்டும், இதுல இந்த குர்ஆன் வசனம். அப்ப இவர்கள் இந்த நேர்மையான சொல்லை சொல்லாம இப்படி மக்களை மடமாட்டிட்டு இருக்காங்க. இப்போ நான் தான் இப்போதான் அந்த பாயிண்ட்டுக்கு வரேன். என்ன பாயிண்ட் அப்படின்னா, நாம என்ன சொல்றோம், இப்படி ஒரு செய்தி இருக்கு முஸ்லீம்ல. நம்ம எங்கேயாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மனைவிமார்களை அஹ்லுல் பைத் கிடையாதுன்னு சொன்னோமா? எப்பவுமே எந்த கட்டத்திலும் நம்ம சொல்லல. அப்ப நாங்க சொன்னதை நீ சொல்றிய, உனக்கு இறையச்சம் இருக்கா இல்லையா? நீ நேர்மையா பேசணுமா வேண்டாமா? நீ அல்லாஹ் ரசூல்னு சொல்லி ஊரை ஏமாத்திட்டு இருக்கதானே இதுக்கான அர்த்தம். இல்லைன்னா எங்களை கூப்பிட்டுருக்கணும். நாங்க வெளிப்படையா இருக்கோம். சகோதரர் உஸ்மான்ட்ட நம்ம பல தடவை பேசுவோம். அவர் அந்த பயான்லயே சொல்றாரு, ஜமாத்துல் முஸ்லிமின் இங்க ஆரம்பிச்சவர்கிட்டே நம்ம கேட்ட, அவரெல்லாம் ஆரம்பிக்கல. அது சகோதரர் உஸ்மானுக்கு தெரியல, அவரெல்லாம் ஆரம்பிக்கல. இவருக்கு ஜாக் ஆரம்பிச்ச கதையே தெரியாது, எங்களுக்கு தெரியும். இவர் அப்ப மாணவராக இருந்தார் அங்க. இவருடைய ஸ்கூல்ல உள்ள ஹெட் மாஸ்டரே நமக்கு தெரியும். அதனால அவர் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இப்போ உள்ள சில பிள்ளைங்களுக்கு தெரியல, என்னமோ அவர் அரபியில பேசிட்டாக்கு ஹத்தா அப்படின்ட்டாங்களே, அந்த அன்னைக்கு கரெக்டா பேசிதான் இருக்காங்க. அந்த அரபி உச்சரிப்புலாம் தேவையில்லை. தமிழ்நாட்டில் பேசுறோம், தமிழ் சகோதரர்கிட்ட பேசுறோம், நீ விஷயத்தை சொல்லு, உன்னுடைய அரபி புலமையை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப அதுல பாயிண்ட் என்ன அப்படின்னா, அவர்கிட்ட போய் கேட்டிருக்காரு, இவர்கிட்ட போய் கேட்டிருக்காரு. எங்கள்கிட்ட ஏன் போய் கேட்கல? எங்களை கூப்பிட்டு நாங்க வாரோம், நாங்க எங்க ஜமாத்தையே கலைச்சிருவோம். ஒரே நிபந்தனை தான், குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக, அதாவது அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறைக்கு மாற்றமாக நீங்க ஒரு பேரை வச்சு சமுதாயத்தை பிரிச்சிலே அந்த பேரை பிடிங்கி தூர போடுங்க. முஸ்லீம் ஜமாத்தா இருப்போம், எல்லா ஜமாத்தும் ஒருங்கிணையும், வேற எந்த நிபந்தனையும் கிடையாது. அது நீங்க செய்ய மாட்டீங்க. ஏன்னா உங்களுடைய ஓனர்லாம் வேற, உங்களுடைய அதிபதிகள் வேற. எங்களுக்கு அதிபதி ரப்பு மட்டும்தான். அதனால நாங்க இந்த இடத்துல நாங்க தெளிவா நிற்போம். அவங்கள்ட்ட போய் கேட்டேன் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் ஒரு மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு பேச்சு. நம்மகிட்ட கேட்கணும். அல்லாஹ்வுடைய பேரருளால் மற்ற நிறைய சகோதரர்கள் நம்மளை தொடர்பு கொண்டு இந்த விஷயத்துல தெளிவடைஞ்சிருக்காங்க. மீண்டும் மீண்டும் அவர்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க. நம்ம இந்த பயான் மூலியமா நம்ம சொல்ல வேண்டிய 2-3 செய்திகள் இருக்கு. ஜாக்குக்கு போகக்கூடிய சகோதரர்கள் அனைவரும் எங்களுடைய உறவுகள் தான். அவர்கள் மேல நாங்க ரொம்ப ரொம்ப பாசம் வச்சிருக்கோம். ஏன் அப்படின்னா, நீங்க 3-5 கிலோமீட்டர் தாண்டி எல்லாம் பல பள்ளிகளை தாண்டி மலையில நனைஞ்சுக்கிட்டு வண்டி போட்டு இப்படி எல்லாம் குடும்ப குடும்பமா வாரீங்க. இவங்கள்ட்ட ஹக்கு இருக்குன்னு நினைச்சு வாரீங்க. ஹக்குங்கிறனால நீங்க அசத்தியம் தெரிஞ்சா போயிருவீங்க. ஆனா உங்களுக்கு கடமைகள் இருக்கு. ஜாக்கு போகக்கூடிய சகோதரர்களுக்கு கடமைகள் இருக்கு. அதாவது 4-3-7 டோட்டல் சரியா பார்க்க கூடாது. 4-3-7 தான் இருக்கும். இவன் அந்த கடையில 4 ரூபாய்க்கு வாங்கினானா 7 ரூபாய்க்கு வாங்கினானு தெரியணும். டோட்டல் பார்க்கும்போது இவன் கடையில போய் ஒரு பொருளை 4 ரூபாய்க்கு வாங்கிட்டு 7 ரூபான்னு போட்டுட்டு 7-3-10 போட்டா டோட்டல் சரியா இருக்குன்னு சொல்லி முட்டாள். அவன் வேங்கின அடிப்படையில பார்க்கணும். இப்ப நீங்க அந்த பேசுற 80 நிமிஷத்துல இப்ப ஒரே கேள்வி தானே. அந்த பாயிண்ட்ல அழகா சொல்றாரு. என்ன சொல்றாரு? தெளிவா சொல்றாரு. அவங்க என்ன சொல்ல வராங்க தெரியுமா? குர்ஆனும் அஹ்லுல் பைத்தும் அப்படின்னா என்ன கிடையாது அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன கிடையாது? ஹதீஸ் கிடையாது அப்படின்னு சொல்றாரு.
அப்ப நீங்க அடுத்தாக்கள் என்ன சொல்லணும்னா, உஸ்மான் நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிடுங்க. என்ன சொல்லணும்னா, இல்லைன்னா நீங்க வந்து உஸ்மானுக்கு வந்து அவர்ல இருந்து 15 வயசு கூடின ஆளு, முதுகெலும்பு இருக்கானே தெரியல, காலையில டீ குடிக்க எப்படி போறாரு? யாருக்கு? உஸ்மான் ஷேகா. சின்ன வயசுக்காரர் தான் இந்த 60 வயசுக்காரரு, அவருக்கு டீ. அதாவது இது இது சும்மா இதை நான் இதுக்காண்டி பேசல, விஷயம் இருக்கு. அயோக்கியத்தனம் பண்ணிட்டு ஆலிம்னு பேச போடக்கூடாது, விஷயம் இருக்கு, சும்மா இதை பேசல. அவ்வளவு பெரிய ஆளு அப்படி பணிஞ்சு முதுகெலும்புக்கானே தெரியல, காலைல ஜம்ஜம் கடையில் போய் பாருங்க, தாடிலாம் பெருசா இருக்கும், நிறைச்ச தாடி, சின்ன பையன் இவருக்கு அப்படி கொடுக்காரு. அவர்கிட்ட கேளுங்க, அவர்கிட்ட தயவு செஞ்சு அப்படி குனிஞ்சு கொடுக்கும்போது கேளுங்க, தயவு செஞ்சு கேளுங்க. என்ன கேட்கணும் தெரியுமா? அவங்க உன்னை சொன்னாங்க பின்பற்ற வேண்டியது குரான் அஹ்லுல் பைத் தான் எழுதி போட்டான் நம்பரோட. நீ இந்த ஜும்மாலையும் 2வது அமர்வுல எந்திரிச்சு பேசிய குரானும் ஹதீஸையும் தான் பின்பற்றணும்னு, அதுக்கான ஆதாரத்தை எங்கப்பா? இதுதான் கேள்வி. சும்மா டோட்டலை பார்த்துட்டு பதில் சொல்லிட்டாருன்னு சொல்லக்கூடாது. இப்படி தயவு செஞ்சு இதை கேட்கணும், நம்மளும் இதில் விழிப்புணர்வோடு இருக்கணும். இப்போ நம்மளுடைய கேள்வி அதுதான், இந்த சஹீஹான 6 கிதாபுகள்ல இருந்து இதுக்கான பதில் வருமா அப்படிங்கிறது. அந்த சகோதரர்களை நாங்கள் ரொம்ப நேசிக்கோம், ரொம்ப ரொம்ப நேசிக்கோம். சில சகோதரர்கள் வந்து இப்போ சமீபத்தில் உஸ்மான் வந்து இதுல என்னன்னா, எல்லாருமே நம்ம வெளிப்படையா பேசலாம், எல்லாருமே நமக்கு அண்ணன் தம்பி தான். அந்த ஜாக் அமைப்பினுடைய பவுண்டராக அதுல ஆரம்பத்தில் இருந்த பல நல்ல நம்ம அண்ணன்மார்கள் இருக்காங்க, அவங்களுக்கும் சேர்த்து தான். இப்போ உதாரணமா அசரமன் இருக்காங்க. அன்னைக்கு வந்து நாங்க பள்ளிவாசல்ல அடிபடும் போது, பள்ளிவாசல்ல நின்று அந்த பிரச்சனைகளை பேஸ் பண்ணும் போதெல்லாம் அசரமன் தலைவரா என்னன்னு அவர் காமிச்சிருக்காரு. ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒவ்வொரு பள்ளிகளையும் நாங்கள் ஆர்குமெண்ட் பண்ணுவோம், ஒவ்வொரு இமாம்களையும் பார்த்து பேசுவோம். இது மாதிரிலாம் நடந்திருக்கு. ஏதாவது ஒரு பிரச்சனைனா மறுநாள் அந்த இமாமை பார்த்து என்னையா என்னங்கிறத கேட்போம். நம்ம நடுத்தர பள்ளிவாசல் நடந்துச்சு, பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் நடந்திருக்கு. ஆனா அப்படிப்பட்ட அந்த அண்ணன்கள்ட்டெல்லாம் இப்போ நம்ம கேட்கக்கூடிய பணிவான வேண்டுகோள் என்னன்னா, இந்த செய்தி தவறான செய்தியை நம்ம பரப்பணும்ல. இப்போ நீங்க கேளுங்க, யாரை நீங்க உஸ்தாது நினைக்கிறோம் அவங்கள்ட்ட கேளுங்க. கமாலுதீன் மதனி வராரு, அவங்க ஒரு பொதுக்கூட்டம் வச்சிருக்காங்க, வராரு. தயவு செஞ்சு நீங்க அதை கேளுங்க. இப்படி ஒரு செய்தி இருக்க, இது சரியான செய்தி இல்லையே, இதை நம்ம இப்படி சொல்லிட்டோமே, இப்ப இதை மாத்தி வாபஸ் வாங்க, அதான நேர்மை. நீங்க ஒரு இறையச்சத்தின் அடிப்பில் இருந்தீங்க, அதான நேர்மை. ஆமா நம்ம சொல்லிட்டோம், இதை வந்து நீங்க செய்யணும். அப்ப இந்த மூத்தவர்கள்லாம் வந்து அவர்கிட்ட சொல்லிட்டு, இவர் திருப்பி அந்த ஜும்மா பயான்ல பேசும்போது இந்த வார்த்தைகள்லாம் பேசுறாரு. அடுத்து அவர் என்ன பேசுறாரு அப்படின்னா, யா ஹுசேன் அப்படின்னு நீங்க நோட்டீஸ் அடிக்காங்க. நோட்டீஸ் அடிச்சா ரோசம் வரணுமா? ரோசத்துக்கு அர்த்தம் தெரியுமா? அவர் என்ன சொல்றாருங்க பாயிண்ட் உங்களுக்கு புரியுதா? அப்படி நோட்டீஸ் அடிச்சா அது சிறுக்கா, அதாவது ஒரு தௌஹீத்வாதிக்கு வந்து அப்படி பொங்கி எழணுமா, கோபம் வரணுமா. இது வந்து வன்முறையை தூண்டக்கூடிய ஒரு வார்த்தை, இது வந்து வன்முறையை தூண்டக்கூடிய ஒரு வார்த்தை. இது அவர் அப்படி இப்படின்னு மழுப்பலாம், ஆனா அப்படிலாம் வந்து பழைய சகோதரர்கள் அப்படி பேச மாட்டாங்க. அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த இருக்கக்கூடிய சகோதரர்கள் மத்தியில் இந்த வெறுப்புணர்வை தூண்ட மாட்டாங்க. அதை இந்த ஆளு செய்யறாரு. இவருக்கு உள்ள பிரச்சனைகள், இவருடைய பிரச்சனைகள், தனிப்பட்ட விஷயத்தை பத்தி நம்ம பேசவே மாட்டோம். பேசினா ஒரு நிமிஷம் தாங்க மாட்டான். அதை பேசிட்டோம் அப்படின்னா ஒரு நிமிஷம் தாங்க மாட்டாரு. அதனால அதை நம்ம பேசல. கொள்கையை மட்டும் நீ பேசும்போது இந்த மாதிரியான விஷயங்களை இப்படி எடுத்து தெளிவுபடுத்தணும், இந்த மாதிரியான ஆதாரங்களை முன்வைக்கணும் அப்படிங்கிறது. அடுத்தது வந்து இன்னொரு ஒரு பாயிண்ட் அவங்க மெயினா சொன்னது, நம்ம மேல வச்சு அவதூறு, அன்னையர்களை பேசினாங்க அப்படின்ட்டு. அன்னையர்களை பேசல, ஆனால் இந்த அயோக்கியர்கள், அப்படிதான் சொல்லுவேன், இந்த இஸ்லாத்தினுடைய தூண், இந்த இஸ்லாத்தினுடைய ஆணிவேர் அன்னை ஹதீஜாமா, அன்னை ஹதீஜா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பேசுறானா? இந்த 40 நிமிஷம் பயான்ல ஒரு வார்த்தை ஹதீஜாமா பத்தி வரல. ஆயிஷா 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 வருது, நாங்க ஏத்துக்கிட மறுக்கல. ஹதீஜாமா இல்லாத ஆயிஷா ஏது? ஹதீஜாமா இல்லாத அலி அலைஹிஸ்ஸலாம் ஏது? அந்த இஸ்லாத்தினுடைய தூணாக, இஸ்லாத்தினுடைய ரத்த ஓட்டமா இருந்தது அன்னை ஹதீஜாமா. இவனோ எவ்வளவு ஆமா முதல்ல இஸ்லாத்தை ஏத்தவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அடுத்து அந்த ஹதீஜாமாவை புகழ்வதற்கு வார்த்தையே கிடையாது. நீங்க அயோக்கிய பேரும் நம்ம நீங்க உமாவியாவுடைய ஆட்கள் ஏன் சொல்றோம் தெரியுமா? உங்களுடைய மனசுல நீங்க அந்த வீடியோ ஜூம் பண்ணி பாருங்க. வஞ்சகமும் அந்த அஹ்லுல் பைத்னு ஒன்று அவங்க முகம் மாறுறதும், நக்கல் நையாண்டி பண்றதும் நல்லா தெரியும், வழங்குறவங்களுக்கு தெரியும். ஒரு வார்த்தை கூட ஹதீஜாமா பத்தி பேசல. நாங்க உம்முல் முஃமினீன் உயிரை விட மேல நேசிக்கோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை உயிரை விட நேசிக்கிறோம். அல்லாஹ்வுடைய கட்டளை, அது நாங்க நேசிப்போம். ரசூலோட குடும்பத்தையும் அப்படி நேசிப்போம். அதுல எந்த விதமான இப்ப இவங்க வந்து இது அயோக்கியத்தனம் சொல்றல. இப்படி இவர்களுடைய ஆமா அது ஒரு செய்தியை அப்படி பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தாண்டி நீங்க அக்கறையானவங்க அந்த இவங்களுடைய லட்சணம், இவர்களுடைய நயவஞ்சகத்தனத்தை பாருங்கன்னு சொல்றேன். ஒரு இடத்துலயாவது நீ பேசும்போது நீ எங்களுக்கு கவுண்டர் கொடுத்தானே பேசுற, இப்படியாவது கொஞ்சம் நியாயமா பேசு.
எப்படி இவங்க ஹதிஜா அம்மாவை சொல்லல, அப்படியாவது பேசு. நீங்க வந்து அங்கேயே நிக்க. நாங்க ஹதிஜா அம்மாவெல்லாம் வந்து ரொம்ப அளவு கடந்து நாங்க நேசிக்கிறோம், எங்கள் தாயை விட மேல நேசிக்கிறோம், பல மடங்கு நேசிக்கிறோம். ஆனா இது இவங்க சொல்லலை. இவங்களுடைய முகத்திரையை கிழிக்கிறதுக்காண்டி சொல்றேன். இவங்க வந்து முழுக்க முழுக்க அந்த முரட்டு அரபியா இருக்கக்கூடிய அந்த அப்துல் வஹாபுடைய அடிமைகள் தான் இவங்க அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த இதை வந்து நான் இந்த விஷயத்தை உடைச்சு சொல்றேன், சொல்லலை. அதுக்கு அடுத்தாக்கில் என்ன பண்ணாங்க, அங்க ஷியா முஸ்லீம் இருக்கான், இங்க ஷியா முஸ்லீம் இருக்கான். இந்த ஊர்ல தென்காசி ஊர்ல பல வழிகேடுகள் இருந்துச்சு. தென்காசி ஊர்ல வந்த ஒரே வழிகேடு ஜாக் அமைப்பு தான், வேற வழிகேடெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, பல மதகபுகள் இருந்துச்சு, யார் யாரை பார்த்தும் வழிகேடுன்னு சொல்லல. பல மதகபுகளுடைய இமாம்கள் இருந்தாங்க, எல்லாருமே அஹ்லுல் பைத் நேசர்கள் தான். இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை இப்ப நம்மளை பார்த்து இந்த அயோக்கியர்கள் சொல்ற மாதிரி அன்றைக்கு இருந்த இந்த முரட்டு அரபிகள், இந்த முரட்டுத்தனமா இருக்கக்கூடிய வெறி பிடித்தவர்கள் சொன்ன மாதிரி இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பார்த்து இவர் ஷியான்னு சொன்னாங்க. அதுக்கு இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லிட்டாங்க, அஹ்லுல் பைத்தை நேசிக்கிறதுனால நான் ஷியானா, தாராளமா சொல்லிக்கிடுங்க நான் ஷியா தான் அப்படின்னு. அதே மாதிரி நாங்க வந்து அப்படி மட்டும் சொல்ல மாட்டோம், அதையும் தாண்டி, ஏன்னா அவங்க மிகப்பெரிய தன்மை வாய்ந்த இமாம்கள், நாங்க வந்து அப்படி இல்லை. அதே நேரத்தில் நீ எங்களை ஷியான்னு சொன்ன உடனே எம்மா நம்மளை ஷியான்னு சொல்லிட்டாங்கன்னு பயந்து போமானா ஒரு காலமும் ஒரு இன்ச்சு கூட நாங்கள் நகர மாட்டோம். நாங்கள் அஹ்லுல் பைத்துடைய பிரச்சாரத்தை முன் வச்சு நிற்கிறதுக்கு வந்து எந்த அர்த்தத்துக்கும் நாங்கள் போவோம். ஏன்னா இது ஹக்கு. இதுல வந்து உங்களுடைய படைகளை வச்சோ இல்லை உங்களை எதையோ ஒன்று வச்சு நீங்க எங்களை கொல்லப்பட்டா கூட நாங்கள் அதை ஷஹீதா நினைப்போம். மீண்டும் அதே மாதிரி வந்து கொல்லப்பட்டு திருப்பி இந்த அஹ்லுல் பைத்துக்காண்டி உயிரை உடன் நடப்போமே தவிர இதுல இருந்து ஒரு காலம் நாங்க பின்வாங்க மாட்டோம். இந்த வழிகேடுன்னு சொன்னோம்ல, இந்த வழிகேடு இவங்க தான். இந்த இமாம்கள்லாம் அவ்வளவு ஒற்றுமையா இருந்தாங்க, இவங்களுக்கு மத்தியில் எந்த விதமான இது இல்லை. அடுத்து வந்து தரீக், அங்க வந்து ஹாதியானி இருந்துச்சுன்னா, ஹாதியானிலாம் கிடையாது. ஹாதியானிலாம் ஒருத்தன் 2 பேர் இருந்தான், வேற ஊருக்கே போயிட்டான். இங்கெல்லாம் எவனுமே கிடையாது. இவர்களால இவர்களுடைய நிர்வாக பிரச்சனையால, அவர் பயான் பண்ணார்ல, அவர் நிர்வாக பிரச்சனையால, அவருடைய அயோக்கியத்தனத்தால அங்கிருந்து சில சகோதரர்கள் அகலே குரானுக்கு போனாங்க. நமக்கு தெரியும், அங்கிருந்து சில சகோதரர்கள் போனாங்க, நல்ல சகோதரர்கள், இவன் பண்ண சில விஷயங்கள்னால போனாங்க. அப்படி போய் அவங்க வந்து எப்படியோ போயிட்டாங்க, அவங்களும் இங்கே இல்லை, இங்கெல்லாம் அதெல்லாம் கிடையாது. ஆனால் சில சகோதரர்கள் 1-2 சகோதரர்கள் அந்த மாதிரியான சிந்தனைகள் இருக்காங்க. ஆனால் நாங்கள் அகலே குரான் கிடையாது, அகலே குரான்னா ஆமான்னு சொல்லுவோம், நாங்கள் ஏதோ அதை சொல்லுவோம், ஷியானா நாங்கள் ஷியான்னு சொல்லுவோம். ஆனால் டைம் ஆகலை, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனால் நாங்கள் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ஊரில் நல்லா இந்த ஊரில் இருந்த முஸ்லீம்கள் எல்லாம் வெறும் முஸ்லீம் தான். நாங்கள் சுன்னத் ஜமாத் கிடையாது. நாங்கள் எங்களை மட்டும் இல்லை, இந்த ஊரில் எல்லாருக்கும் நான் சவால் விடுறேன், இந்த ஊரில் சுன்னத் ஜமாத் பள்ளின்னு எப்போ போட்டாங்க? இந்த காட்டரபிகள் கூட நாங்கள் இல்லை, இந்த வஹாபி சித்தாந்தத்தில் நாங்கள் கிடையாது, பள்ளிவாசல்ல வந்து கொலை செய்யக்கூடியவங்க கூட்டத்தில் நாங்கள் கிடையாது, பள்ளிவாசல்ல இரவு தொழுகையில வந்து கலவரம் பண்ணக்கூடிய இந்த சித்தாந்தத்தில் நாங்கள் கிடையாது. அதனால நீங்க வஹாபி, நாங்கள் சுன்னத் ஜமாத்துன்னு அவங்க போட்டாங்களே தவிர நீ இன்னைக்கு சுன்னத் ஜமாத் போறிய பதிக்கிட்டல. இதை இங்க சுன்னத் ஜமாத்துன்னு போட்டதுக்கு காரணமே பள்ளிவாசலை கைப்பற்ற போய் இவங்க முதல்ல போய் ஒவ்வொரு பள்ளிவாசலா கைப்பற்ற போனாங்க. பள்ளிவாசல்ல இவங்களை அடிக்கல, இவங்க செஞ்ச சூழ்ச்சினால பள்ளிவாசல் அடி விழுந்துச்சு. அப்படிதான் வந்து ஒரு பள்ளிவாசலை கைப்பற்ற முடியலன்னா அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு மாற்று பேர் வேணும்னா சுன்னத் ஜமாத்துன்னு போட்டாங்க. இதெல்லாம் நல்லா தெளிவா நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. அதனால இங்க வந்து முதல்ல அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய இந்த வரலாறுகளை அடிப்படை விஷயங்களை நம்ம பார்க்கும்போது, நீ இன்னைக்கு யாரு ஷியான்னு சொல்லுவியோ அந்த கொள்கையில தான் நம்ம முன்னோர்கள் பூராமே இருந்திருக்காங்க. அது வந்து கொள்கையில நீங்க எதுவும் வழிகட்ட கொள்கை நினைச்சிடாதீங்க. அல்லாவை நேசிக்கிறது, அல்லாவுக்கு முழுமையாக கட்டுப்படுறது, அல்லாவுக்கு அடுத்த இடத்துல அல்லாவுடைய ரசூலை வைக்கிறது, அதற்கு அடுத்த இடத்துல அவங்க குடும்பத்தை வைக்கிறது. இப்படிதான் இங்க முஸ்லிம்கள் இருந்தாங்க. பிற்காலத்துல வந்து உழப்பு தான் இது எல்லாமே. அதனால வழிகட்ட கொள்கைங்கிறது நீங்க மட்டும்தான். இந்த தகவலை வந்து மீண்டும் நம்ம அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். அடுத்து நம்மளை வந்து வேற புடிங்கி எரிஞ்சிடணுமா, அப்படி ஒரு இதே இருக்கக்கூடாதான். இன்ஷா அல்லாஹ் இந்த தென்காசி ஊர்ல அஹ்லுல் பைத்துக்குனே ஒரு பள்ளிவாசல் ரப்பு தருவான் எங்களுக்கு. அந்த பள்ளிவாசல் வந்து அஹ்லுல் பைத் சம்பந்தமாக தமிழ் பேசக்கூடிய மக்கள் மத்தியில இருக்கக்கூடிய ஒரு கேந்திரமாவே இன்ஷா அல்லாஹ் அது செயல்படும். அதுக்கு வந்து நாங்க முழுமையா ரப்புவை தான் நம்புறோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தருவான். நீங்க நினைச்ச மாதிரி இந்த ஒரு பயானுக்கு என்னமோ கேள்வி கேட்டாக்கல, அதுக்கு மாதிரி ஒரு காலமும் நான் மட்டுமல்ல நிறைய பேர் அதையும் சொல்றாங்க. இது வந்து ஒரு தனிநபர் ஜமாத்தே கிடையாது. அல்லாஹ்வுடைய பேர் அருளால் நீங்க மைனாரிட்டி மெஜாரிட்டி பேசுறீங்க, 4 பேர் வரான், 5 பேர் வரான், 10 பேர் வராம்னு.
ரப்புல் ஆலமீனுடைய பேர் உதவியால் நீங்க உங்க இருக்கக்கூடிய அவ்வளவு பேரையும் கூப்பிட்டு ஒரு இடத்துல உட்கார வைங்க. எங்கள் சகோதரர்களும் ஒரு இடத்துல உட்காருவோம், மார்க்கத்தை பத்தி பேசுவோம். மார்க்கத்தை பத்தி பேசுவோம். நீ எடுத்திருக்க அக்கீதா வகுப்பு கிடையாது, நீ என்னென்னத்தையோ அது கிடையாது. அல்லாஹ்வுடைய வேதத்தில் இருந்தும் தூதருடைய வாழ்வியல் இருந்து பேசுவோம். ஒரு ஆள் காணா போயிருவான். இதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நடக்கும். அதனால இது ஒவ்வொருத்தரும் ஒரு ஆள் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும் அல்லாஹ்வுடைய துணை இருக்கு, மலக்குமார்களுடைய உதவி இருக்கு. இதனால நம்ம கொஞ்சம் கூட இந்த இதுல நம்ம சோர்வடைய போறது இல்ல. இன்னும் வீரியமாக நம்ம இதை செயல்படுத்துவோம். இது நான் மட்டும் கிடையாது. கண்டிப்பா நான் இந்த நிமிஷம் இல்லைனா கூட இதை விட வீரியமாக இந்த ஜமாத் நடக்கும். அது ரொம்ப தெளிவா மீண்டும் நம்ம தெளிவுபடுத்த வேண்டியது இருக்கு. இது ரப்புடைய வேலை. பொய்களுக்கு மத்தியில உண்மையை உரைக்கணும், உண்மைப்படி வாழணும்னு சொல்லக்கூடிய அந்த வேலையை உங்களை இழிவுபடுத்துறதுக்காக. ஏன் தெரியுமா நான் திருப்பி அதை சொல்றேன்? நான் மதரசா மாணவன் கிடையாது. நான் உங்க மாதிரி அரபி உச்சரிக்கவும் கிடையாது. 7 வருஷம் 8 வருஷம் நான் மதரசாக்கு போகல. ரப்புல் ஆலமீன் இந்த உண்மையை ஏன் பேச வச்சிருக்கான் தெரியுமா? நீ அந்த உண்மையை பேசல, பொய்ய பேசிக்கிட்டு இருக்க. அரபியில பேசி பொய்ய பேசி மக்களை வழி எடுத்துக்கிட்டு இருக்க. இது அல்லாஹ்வுடைய ஒரு சோதனை. இப்ப மாதிரி தௌபா செஞ்சு திருந்தி வாங்க. தௌபா செஞ்சு திருந்தி வந்தீங்கன்னா அல்லாஹ் உங்களுக்கு அந்த நேர்வழியை கொடுத்து மன்னிப்பான். இந்த செய்தி அறைகூவலாகவும் அன்பாகவும் ஜாக் சகோதரர்களுக்கும் நமக்கு இந்த ஜும்மா மூலியமா சொல்லி கொண்டு, இன்ஷா அல்லாஹ் நமக்கான பணிகள் இன்னும் நிறைய இருக்கு, நம்முடைய வேலைகள் இன்னும் நிறைய இருக்கு. அதனால நம்ம சகோதரர்கள் தொடர்ந்து இது சம்பந்தமாக இந்த பிரச்சாரத்தை, வேற ஒன்றும் இல்லை, பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட நல்லா கொண்டு போகணும், நம்ம வீடுகளில் கொண்டு போகணும். இன்ஷா அல்லாஹ் ஒரு பள்ளி, அதற்கான வேலைகளை இன்ஷா அல்லாஹ் நம்ம முழு முயற்சி எடுப்போம். இன்ஷா அல்லாஹ் இறுதியாக அல்லாஹ்வை புகழ்ந்தவனாக இந்த முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.